நத்திங் 4A. ஸோ நத்திங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபோன் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கணும். எல்லாரும் திரும்பி பார்த்து ஒரு என்னடா அது ஃபோன் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லணும். அதுதான் அவங்களுடைய மெயின் எய்மே. அதுக்கப்புறம் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த கேமரா இதெல்லாம் வருது. ஸோ அதுதான் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மக்களை ஈர்க்கணும். மக்கள் ஈர்த்து என்னன்னு பார்க்க வைக்கணும். பார்க்க வைக்க அப்புறமா அதுக்குள்ள இருக்கக்கூடிய மிக பல விஷயங்களை அவங்க கொண்டு வந்து வெளியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும். அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இந்த வரிசையில் நத்திங் ஃபோன் 4A லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்ல இருந்து இந்த நத்திங் ஃபோன் 4A எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த நத்திங் 4A மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 31,999 ரூபா. அதாவது 32,000 ரூபா செக்மெண்ட்ல இருந்து இது ஆரம்பிக்குது. எல்லா வேரியன்ட்ஸுடைய விலை விவரங்கள் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் தான். எப்படி நம்ம பார்க்கக்கூடிய நத்திங் ஃபோன்ஸ்ல எல்லாம் எப்படி ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. வெளியில பார்க்கறதுக்கு இந்த ஃபோனுடைய கேமரா ஐலண்ட் அதோடைய டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. பின்புறத்தில் கேமராவுடைய ஒரு சில விவரங்கள் போட்டிருக்காங்க. உள்ள திறந்த உடனே உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. இந்த குட்டி பாக்ஸ் இருக்கிற நமக்கு தெரியுது இதுக்குள்ள வந்து சார்ஜர் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நத்திங் ஃபோன் 4Aல பாக்ஸுக்குள்ள சார்ஜர் கிடையாது. ஆனால் நீங்கள் பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஃபோனை பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ஒரு 4 கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்க போகுது. பிங்க், ஒயிட், பிளாக், ப்ளூ. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர். இது தவிர இந்த மொபைல் ஃபோனை உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB டைப் சி டு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு சிலிக்கான் கேஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. யூசர் மேனுவல் இருக்கு. அப்புறம் நத்திங் ஃபோனுக்கு ஒருத்தான ஒரு டிசைன் பாணியில் ஒரு சிம் கார்டு பின்னு உங்கள் சைடில் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த நத்திங் ஃபோன் 4A உடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பின்புறத்தில் நீங்கள் பார்த்த உடனே ரொம்ப வித்தியாசமான டிசைன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி, கண்ணை ஈர்க்கிற மாதிரி, நம்ம கவனங்களை ஈர்க்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஹம்ப் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வித்தியாசமான அழகான டிசைனில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது இந்த கிளிஃப் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளிஃப் பாரில் வந்து கிட்டத்தட்ட 64 LED, 63 மினி LED இருக்குது. இந்த ஒவ்வொரு எல்இடியும் சேர்ந்து ஒரு வாரி லைட் பேட்டர்ன்லாம் ஃபார்ம் பண்ணி இதை பற்றி நான் விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மெட்டீரியல் வந்து கிளாஸு. ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 204 கிராம் வெயிட் இருக்கு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8.6 mm திக்னஸ். நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரீமியமான மொபைல் ஃபோன், அதே நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையும் ஒரு ப்ரீமியமான மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது. இந்த மொபைலுடைய கார்னர்ஸ்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுனால கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருடைய எஃபெக்டிவ்னஸ் சூப்பராக இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்னுடைய டிபெண்டபிலிட்டி நல்லா இருக்கு. இந்த மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB டைப் சிக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் சிம் கார்ட் ட்ரே, டூயல் சிம் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 5G சிம் கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து லவுட் ஸ்பீக்கருக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. இன்னொரு சைடில் எசென்ஷியல் கீ அப்படின்னு சொல்றாங்க. இந்த எசென்ஷியல் கீ வந்து AI ஃபீச்சர்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும். பட் அது தவிர உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் என்னவோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அது எசென்ஷியல் ஸ்பேஸுக்குள்ளே போய் சேவ் ஆகுது. மேல்புறத்தில் உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு IR போர்ட் இருக்கு. பின்புறத்தில் பார்க்கக்கூடிய டிசைன் தான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன்லேயே ஓவரால் லைட் எல்லாம் போட்டு ஜிக்கு ஜிக்குன்னு முன்னாடி இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் குறைச்சிட்டு இந்த சைடில் இந்த கிளிஃப் பார்ஸில் மட்டும் லைட்டாக கொண்டாந்துருக்காங்க. இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். உங்களை ரிங்டோன்ஸ் வச்சு ஒவ்வொரு ரிங்டோன்ஸுக்கு ஏற்றாப்புல அது வந்து பாட்டு பாடுற மாதிரி அதோடைய அசைவு ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு அப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் ஃப்ளிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அனிமேஷன் உங்களுக்கு வரும். இப்போது மொபைலுடைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இதை அந்த சைடில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வால்யூம் இருக்குது அப்படிங்கிறத எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு டைமர் இல்லை உங்களுக்கு ஒரு ஜொமேட்டோவில் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆர்டர் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கிளிஃப் பார் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனை எடுத்து இப்படி திருப்பாமலேயே குப்பர் இருந்தாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம். மொபைலுடைய பில்டு குவாலிட்டி நல்லா ஸ்டடியாக இருக்குன்னு சொன்னேன். அவங்க IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மொபைல் ஃபோன், ஸ்டடியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு பக்காவான மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து டிஸ்பிளேக்கு நம்ம வருவோம். இந்த நத்திங்னுடைய 4A மொபைல் ஃபோனில் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LTPS தரத்தில் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+லாம் சப்போர்ட் பண்ணுது. 6.78 இன்ச் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 1.5K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இதில் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு
பிரைட்னஸாக இருக்குது. உங்களுக்கு அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எழுத்துக்கள், படங்கள் நீங்கள் எடுத்து எல்லாமே ரிவ்யூ பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, கண்ணுக்கு கூச்சம் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் நல்லா யூஸ் பண்ணலாம். ஒரு ரிச்சான ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கோ இல்லை கேமிங் விளையாடுறதுக்கோ இல்லை ஒரு சும்மா நார்மலாக ஒரு லைஃப்பில் உங்கள் யூசேஜில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் ரீட் பண்ணுறதோ ஒரு நியூஸ் ஆர்டிகல் ரீட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பக்காவாக இருக்குது. ஓகே, இந்த கேமரா பார்ப்போமா? இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேமரா செட்டப். பேசிக்கலி உங்களுக்கு ஒரு மெயின் கேமரா, இந்த மெயின் கேமரா வந்து ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா. சாம்சங்குடைய GN7 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு டெட்ரா பிரிஸ்ம் கொண்ட ஒரு டெலிஃபோக்கஸ் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே சாம்சங்குடைய JN5 சென்சர் தான். போன வருஷம் வந்து அதே மாடல் இருக்கக்கூடிய சென்சர் தான். பட் இருந்தாலும் டெட்ரா பிரிசம் டெக்னாலஜி இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி 3.5x உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கிறப்போ ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஜூம் கிடைக்கிறதுக்கான டெக்னாலஜி அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தனியாக ஃப்ளாஷ் இருக்குது. இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸை தனியாக இங்கே இருக்கா, அதுக்கு தனியாக உங்களுக்கு மேலே ஃப்ளாஷ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பொட்டு நாச்சுக்குள்ளே 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரியர் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் ப்ளஸ் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. இந்த டெலிஃபோக்கஸ் லென்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு மெயின் கேமரா வந்து 4K ஷூட் பண்ணுறப்போ 30 fps மட்டும்தான் ஷூட் பண்ணும். அதுவும் அந்த செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 4K சப்போர்ட்டும் கிடையாது, வெறும் உங்களுக்கு 1080p தான். ரியர் கேமரா நான் 1080p நீங்கள் ஷூட் பண்ணுறப்போ 60 fps 120 fps வரைக்கும் ஷூட் பண்ணும். அதில் ஸ்லோ மோஷன்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ டைனாமிக் ரேஞ்சுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரான 50 மெகா பிக்சல் கேமரா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு கலர்ஸ் வந்து ஓவர் சேச்சுரேஷன் இல்லாமல் கரெக்டான கலர்ஸை உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. கூகுளோட சேர்ந்து XDR ஃபோட்டோஸ்லாம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து எவ்வளோத்துக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த எக்ஸ்ட்ரீம் டைனாமிக் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நம்ம பார்க்குறப்போ ஒரு சில இடங்களில் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸே எனக்கு இது மொபைல் ஃபோனில் பிடிச்சிருக்கு. ஓவர் எக்ஸ்போஷர் இல்லாமல் இமேஜுடைய ஹைலைட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. எட்ஜில் ரொம்ப ஷார்ப்பாகவும் கிறிஸ்பான ஒரு கிளியரான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். டெலிஃபோக்கஸ் லென்ஸினுடைய எஃபெக்டிவ்னஸ் ஓகே பரவாயில்ல. இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் டெலிஃபோக்கஸ் உடைய கேப்பபிலிட்டின்னு எதிர்பார்க்க முடியாது. பட் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ட்ரூ லென்ஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி தான் கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி, அதாவது ஹார்ட்வேரை தவிர சாஃப்ட்வேரை சேர்த்து பல பேக் எண்டில் பல விதமான கம்ப்யூட்டேஷன்லாம் பண்ணி ஃபோட்டோஸ் என்ஹான்ஸ் பண்ணு சொல்லி டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீம் ஜூம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு AI அல்காரிதம் யூஸ் பண்ணி ஷார்ப்பான இமேஜ், பர்ஃபெக்டான இமேஜ் அவங்க தயாரிச்சிருக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை. ஒரு நார்மலான ஜூம் மாதிரி இருக்க குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு மேபி இந்த டெக்னாலஜியை அவங்க ரியலி ட்ரூ ஃப்ளாக்ஷிப் அவங்க லான்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்காக அவங்க ரிசர்வ் பண்ணிக்காங்க போல. ஒயிட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எட்ஜில் கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் தெரிஞ்சாலும் ஒரு நல்ல ஒரு ஒயிட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். மேக்ரோ ஃபோட்டோஸும் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் பர்ஃபெக்டா இருக்கு. வீடியோஸ் நீங்க எடுக்கிறப்போ நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணலாம். ஸ்டெபிலைசேஷன்லாம் பக்காவா ஒர்க் ஆகுது. இந்த பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் வீடியோ குவாலிட்டி, போட்டோ குவாலிட்டி எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. இது ஃப்ரண்ட் கேமரா HDR 60 fps 1080p தான் மேக்ஸிமம். HDR டிசேபிள் பண்ணால் தான் 60 fps வருது. 60 fps ஷூட் பண்ணுற வீடியோ இது. ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது, 30 fps கம்பேர் பண்ணுறப்போ ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 7S Gen 4. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் வேரியன்ட்ஸ் 8 மற்றும் 12GB ரேம் வேரியண்ட்டில் இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது. NFC-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் இருக்குது. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு இந்த மொபைல் ஃபோனுடைய ஹார்ட்வேருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெவி கேம் நீங்கள் போட்டு விளையாண்டா கூட ஒரு மிட் கிராஃபிக்ஸில் போட்டு விளையாடுறப்போ நல்ல ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை அறவே கிடையாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணாலுமே லைட்டாக மொபைல் ஃபோன் ஒரு வார்மிங்கை ஃபீல் பண்ணுவீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸுடைய குவாலிட்டியை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கல. இந்த வேலையில இந்த Snapdragon 7S Gen 4 வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸராக இருக்கு. கொடுத்த எல்லா டாஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது. கேமிங்கே நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ மற்ற ரியல் லைஃப் ஆக்டிவிட்டி, இந்த மல்டி டாஸ்கிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுது. எந்த இடத்தையும் திக்கல் திணறல் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ள சார்ஜர் இல்லாதனால நீங்கள் தனியாக சார்ஜர் நீங்கள் வாங்கிக்கணும் உங்ககிட்ட சார்ஜர் இல்லைன்னா. பட் CMF சார்ஜர் மட்டும் இல்லை, நத்திங் ஃபோன் சார்ஜர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
தேர்ட் பார்ட்டி சார்ஜர் உங்களுக்கு இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த சார்ஜர்லாம் இந்த மொபைல் போனுக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல நான் போட்டு விடுறேன். லிங்கோட நீங்க போட்டு விடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்க வீட்ல ஒரு சார்ஜர் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 50 வாட் சார்ஜரா இருந்துச்சு அப்படின்னா இந்த மொபைல் போனை 1 ஹவர்க்குள்ள ஃபுல் சார்ஜ் பண்ணிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் 1 நாள் வரைக்கும் இந்த மொபைல் போனோட பேட்டரி உங்களுக்கு தாக்கு பிடிக்குது. பல விஷயங்கள் நம்ம இந்த நத்திங் போனை பத்தி பேசினாலும் இவங்களுடைய மிகப்பெரிய ஹைலைட் இந்த நத்திங் OS தான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கின்டு யூஐ தான் உங்களுக்கு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதில் இந்த நத்திங் OS பர்ஃபெக்டான ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஒரு யூஐ. ப்ளோட்வேர் சுத்தமாக கிடையாது. எனக்கு பர்சனலி இந்த சிம்பிளான மினிமலிஸ்டிக் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவுமே இந்த ஐக்கன்ஸோடைய இந்த குவாலிட்டி உங்களுக்கு இந்த டிசைன்லாம் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். பட் எனக்கு இந்த நத்திங்கோடைய இந்த ஐக்கன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்பொழுதுக்கு ஆண்ட்ராய்டு 16 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே அவங்க நத்திங் OS 4.1 வெர்ஷன் வந்து ஸ்கின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 3 மேஜர் அப்டேட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூஐல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னா அந்த ஏஐ செக்ஷன். அது வந்து இன்டெலிஜென்ட் டூல் கிட்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனுக்குள்ள இருக்கு. இந்த ஏஐ யூசேஜ் வந்து நீங்க எவ்வளவுக்கு ஏஐ நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு ட்ராக் மாதிரி உங்களுக்கு காமிக்குது. இதுல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா எசென்ஷியல் ஸ்பேஸ், அதாவது நீங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல ஒரு மெமரி மாதிரி உங்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய எசென்ஷியல் ஸ்பேஸ் இருக்கு. எசென்ஷியல் கீ, இந்த சைடில் இருக்கக்கூடிய கீ இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த வால்பேப்பர் ஸ்டுடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். உங்களுக்கு பிடிச்சக்கூடிய ஒரு ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் வால்பேப்பர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது தவிர மேலே ஒரு ஸ்கை, கீழே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், இல்லாட்டி ஃபோட்டோகிராஃப், பெயிண்டிங், இந்த மாதிரி பல 2-3 விஷயங்களை வச்சு கம்பைன் பண்ணி வால்பேப்பர் நீங்கள் ஜென்ரேட்டிவ் பண்ணிக்கலாம். ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலமாக அந்த பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் நியூஸ் விஜெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் இந்த நியூஸ் விஜெட். எந்த விதமான இன்டர்ஃபேஸும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பட்டன் மட்டும்தான். இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நியூஸ் வாசிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி சாட் ஜிபிடியோடையும் சேர்த்து உங்களுக்கு நிறைய அவங்க இன்டகிரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான விஜெட்ஸ், அதுக்கான ஐக்கன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இது தவிர்த்துட்டு கஸ்டமைசேஷனுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். சிம்பிளான ஒரு யூஐ, அதே நேரத்தில் எஃபெக்டிவாகவும் கிளீனான ஒரு மினிமலிஸ்டிக் டிசைனும் கொடுத்துருக்கறதுனால எனக்கு அந்த நத்திங் OS ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபோனில் எந்த பிரச்சனையுமே இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யுது. இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸை அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஹம்பிளான ஒரு ஒப்பீனியன். அது தவிர இந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் ஈடு கொடுக்குற மாதிரி இன்னும் ஸ்லைட்லி பெட்டரா பண்ணிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அதை பெட்டரா பண்ணிருக்கிறது இந்த 4A ப்ரோல நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த 4A இந்த விலையிலையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த 4K வீடியோ ரெக்கார்டிங் இந்த ஃப்ரண்ட்ல கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு பல பேர் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ள சார்ஜர் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. அது கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படிங்கிறது தனியான டிபேட். அதை பத்தி நான் பேசல. ஸ்டார்டிங்லேயே கூட இந்த மொபைல் ஃபோன் லான்ச் டயத்துல இந்த வாங்குறவங்களுக்கு இந்த சார்ஜர் வந்து ஒரு ஃப்ரீயோ இல்லை ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லயோ கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஆல்ரைட், ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா 31,999 ரூபா. அதாவது 8GB மற்றும் 128GB நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் வந்து 12GB மற்றும் 256. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 37,999. ஸோ இந்த விலைக்கு இந்த நத்திங் ஃபோன் 4A ஒர்த்தானு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜிங், டிசைனாக இருக்கட்டும், டிஸ்பிளேயா இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், எல்லா செக்மெண்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போனா இருக்கு. அதுதான் எனக்கு இந்த நத்திங் ஃபோன் 4Aல பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் மார்க்கெட்ல இதை விட பெட்டரான மொபைல் போன்ஸ் இந்த பிரைஸ் இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய யூசேஜை பொறுத்து, ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பங்களை பொறுத்து நிறைய மொபைல் போன்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் அப்படி அவைலபிள் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல இந்த நத்திங் ஃபோன் 4A வந்து டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். இதை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது தவிர இந்த ஃபோனுக்கு எந்த சார்ஜர் சூட் ஆகும் அப்படிங்கறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டு விடுறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.